எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 ஸ்டார் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி எண்டு வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இந்த மூவி வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த மூவியில் கிளைமேக்ஸில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணுக்கும் ஒரு திருநங்கைக்கு இடையில் உள்ள பாசக்கடை தான் இது. நான் எப்போவுமே திருநங்கைக்கு சப்போர்ட்டு. ஏன்னா உண்மையிலேயே குறைபாடுனால என்னை பெண்ணாக நினச்சி பெண்ணாக மாறணும்னு நினைக்கிறாங்க. இதில் வானவில் நண்பர்களை இழுக்காதீங்க, ஏன்னா என் சப்போர்ட் எப்போவுமே திருநங்கைகளுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன SM Kids Soyன்ற ஒரு கொரியன் எமோஷனல் டிராமா வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துக்கிறது குட்டி கமெண்ட்ரி. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, அவளோட பேர் பாப்பி. அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் அம்மா எங்கே இருக்கிறாங்க கூட தெரியாது. இப்போ பாப்பி வந்து தாத்தா கூட தான் ஒரு வீட்டில் வாழ்ந்து இருக்கிறாங்க. அவரோட தாத்தா சரியான முரட்டு குடிகாரர். இப்போ கூட பொண்ணு என் வீட்டு முன்னாடி என்ன பண்ணுறேன்னு சொந்த பேத்தியாவே அடையாளம் தெரியாம அவ்வளோ போதையில் உட்காந்துக்கிறாரு. ஆனால் பாப்பி தாத்தா சொல்றதை கண்டுக்காம வீட்டுக்குள்ள போறாங்க. வீடே கலைஞ்சு போயிருக்குது, எல்லாமே அவர் தாத்தா பண்ண வேலை. பாவம் பாப்பிக்கு பசிக்குது போல, வீட்டில் சாப்பாடே கிடையாது. ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா பாதி கடிச்ச பிஸ்கெட் தான் இருக்குது, அதை சாப்பிட்றாங்க. போதையில் கிடக்குற தாத்தாவும் வீட்டில் வந்து படுக்கிறாரு. திடீர்னு மூச்சு பேச்ச காணோம். உடனே பாப்பியும் தாத்தாக்கு மூச்சு பேச்சு இருக்குதான்னு பாக்குறாங்க. சரியா கேட்க மாட்டேங்குது. உடனே அவர் போதையில் ஒரு உருமுறாரு. அப்பாடா தாத்தா உயிரோட தான் இருக்கிறாருன்னு உடனே பெட்ஷீட்லாம் போட்டு விடுறாங்க பாப்பி. ஏன்னா அவங்களுக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எந்த பொறுப்பும் இல்லாம குடிச்சுன்னு சுத்துறாரு. பாப்பி இருக்கிறது ஒரு கண்ட்ரி சைடு. நிறைய காடுகள் இருக்கும், மூலிகை செடி இருக்கும், அப்புறம் பழம் எல்லாம் இருக்கும். அந்த பழங்களையும் பறிச்சிட்டு கையில ஒரு ரேடியோவும் எடுத்துட்டு காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டுக்கு போவாங்க. இப்போ அந்த வீட்டுல யாரும் குடி வரல, அந்த வீடு காலியாக தான் இருக்குது. அப்படியே குறுக்கு வழியாக போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இந்த அம்மா படுத்துடுவாங்க. அந்த ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா பாப்பிக்கு ரேடியோ வச்சு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் டைம் ஆகிடுது, பாப்பி அங்கே தான் இன்னும் இருக்கிறாங்க. சடனாக பார்த்தா வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு ட்ரக்கு வருது. பாப்பி எழுந்து ஜன்னல் வழியாக பார்க்கும்போது தான் சடனாக பார்த்தா அந்த ட்ரக்குலேருந்து ஒரு ஆள் இறங்குறாரு. அந்த ட்ரக்கில் நிறைய பாக்ஸில் வச்சுருக்கிறாரு. அந்த ஆள் இப்போ வீட்டுக்குள்ளே தான் வர போகிறாரு. பாப்பி பயந்துடுறாங்க, உடனே சத்தம் போட்டுடுறாங்க. இது அந்த ஆளுக்கு தெரிஞ்சு கீழே இருந்து கட்டிங் பிளேட்டை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர நம்ம பாப்பி வந்து டேபிள் பின்னாடி ஒளிஞ்சின்னு இருக்கிறாங்க. கிட்ட வர அவரை தள்ளி விட்டுட்டு இது என்னோட வீடுன்னு கத்திட்டு வெளியில போயிடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கையில வெறும் ஆண்டனா மட்டும்தான் இருக்குது, ரேடியோ உள்ளே இருக்குது. ஸோ பாப்பிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நம்ம வேற ரேடியோ வாங்கிடலாம் நாங்கள் இன்னும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாப்பி பாத்ரூம்ல இருக்கிறாங்க. அவரோட தாத்தா போதை தெளிஞ்சு பாப்பி வெளியில வான்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்படி கூப்பிடாதீங்க தாத்தா, என் பேர் பாப்பி இல்லை, என் பேர் மணிக்கண்ணிக்கா பாத்ரூம்ல இருந்தா உனக்கு பாப்பி தான் பேர் வைப்பாருன்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து பூப்பி, நான் தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு பாப்பின்னு வச்சேன். ஆனால் உண்மையான பேர் வந்து டாம்ஜா. இனிமேல் நம்ம டாம்ஜானே கூப்பிடலாம். வெளியில் இருக்கிற தாத்தா, நீ இப்படிலாம் பண்ணுறதுனால தான் உன்னை விட்டு உங்கள் அம்மா போனாங்களோ என்னவோன்னு தெரியலன்னு பேச டாம்ஜோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க, சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க, சேல்ரி கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே ஃப்ரீயாகவே பொருள் கொடுப்பாங்க, அரிசி, நட்ஸ் அந்த மாதிரி. இந்த கிராமத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தானே. நம்ம டாம்ஜோ உரிமையாக அங்கே போய் எனக்கு அரிசிலாம் வேணாம், காசு தான் வேணும். ஏன் உங்கள் தாத்தா குடிக்கிறது கேட்டாங்களா? எங்கள் தாத்தா குடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, நான் புது ரேடியோ வாங்கணும். பாப்பி உனக்கு எதுக்கு ரேடியோ? நான் பாட்டு கேட்பேன், என்ன வேணால் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன ஒழுங்கு மரியாதை, காசு கொடுங்க அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தரை நம்ம டோம்ஜா மீட் பண்ணாங்கல்ல, அவங்க அங்கே வராங்க. இவர் இந்த ஊரில் புதுசாக ஒரு மெம்பர் ஆக போகிறாராம். ஸோ காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குதுல்ல, அந்த வீட்டில் தான் இவர் குடி வந்துக்கிறாரு. ஸோ நேற்று அவங்க அங்கே வந்ததுக்கு ரீசனும் அந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு வந்து லோட் பண்ணுற காரணம் தான். ஸோ இவர் பேர் தான் சும்மோ. அந்த வில்லேஜோட ஒரு சீஃப் இருக்கிறாருல்ல, அவங்க சும்மோவை பார்த்து நீங்கள் தான் அந்த காட்டுக்குள்ளே புதுசாக வந்தவங்களா அப்படின்னு நம்ம சீஃப் கை கொடுக்குறாரு. ஆனால் சும்மோ அதை தொடக்கூட இல்லை. ஸோ அவர் இந்த வில்லேஜில் ஒரு மெம்பர் ஆகணும்ல, அதனால் ஃபார்ம் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது நார்மலாக தொட்டு தானே பேசுவாங்க, அந்த மாதிரி இவரை தொடக்கூட விட மாட்டேங்கிறாரு, கூச்சப்படுறாரு. சரின்னு டோம்ஜோக்கு காசு கொடுத்துட்றாங்க. இந்த அம்மா அந்த காசை வாங்கிட்டு ரேடியோ வாங்கலான்னு கடைக்கு போகிறாங்க. போகிற வழியில் நம்ம டோம்ஜோ கூட படிக்கிற ஸ்கூல் பசங்க, அதில் நடுவில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்களே, அவங்க தான் நம்ம வில்லேஜோட சீஃபோட பொண்ணு.
அவங்களும் நம்ம டோம்ஜோவை கலாச்சினே இருப்பாங்க. இப்போ கூட போப்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் டோம்ஜோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதில் ஒரு பையன், உனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, அப்போனா நீ அனாதன் தானே. நம்ம டோம்ஜோ, எனக்கு அம்மா இருக்கிறாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில. அதுக்கு அந்த பையன், உங்கள் அம்மா தான் உன்னை பிடிக்கலன்னு போயிட்டாங்கல்ல. அதுக்கு நம்ம கடுப்பான டோம்ஜோ அந்த பையனை கீழே தள்ளி விட்டு வாயிலையும் ஒன்று வைக்கிறாங்க. உடனே டோம்ஜோவை தள்ளி விட்டுட்டு கலாச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம டோம்ஜோக்கு முட்டியில் அடிபட்டுருக்குது. அப்படியே எழுந்து போய் நம்ம டோம்ஜோ ரேடியோ கடைக்கு போகிறாங்க. நம்ம டோம்ஜோ கிட்ட $10 தான் இருக்குது. ஆனால் கம்மி விலையில் விற்கிற ரேடியோ கூட $18 தான். அப்படின்னா $10க்கு என்ன பண்ண, ஒரு ரேடியோ தான் உடஞ்சி போச்சுன்னு சொன்னல, அந்த ரேடியோ எடுத்துன்னு போக இந்த $10க்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல சரின்னு டோம்ஜோ வந்துடுறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டில் அவங்களோட ரேடியோ மாட்டிகிட்டு இருக்குது. முன்னாடி காலியாக இந்த வீடு, இப்போ தான் வந்துட்டாங்களே, நம்ம சும்மா வந்துட்டாங்களே. அவரை பார்த்தாரு டோம்ஜோவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி உள்ளே போகலாமா வேணாமா யோசிச்சுன்னு இருக்கும்போது, சரி நம்ம ரேடியோவை எப்படியாவது ரெடி பண்ணோன்னு அந்த வீட்டுக்குள்ளே ஷார்ட்கட்டாக போவாங்கள்ல, அந்த வழியாக போகிறாங்க. முதல்லலாம் திங்ஸ்லாம் இல்லாமல் காலியாக இருக்குல்ல, இப்போ பார்த்தா நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. அந்த வீடே சூப்பராக இருக்குது. அந்த சும்மா ஆள் பார்க்க தான் டெரராக இருக்குது, ஆனால் வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாரு. கொஞ்சம் ஒரு ரூம்குள்ளே போகும்போது பார்த்தா அது லேடிஸ் ரூம் மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த ரூமே பிங்க் கலரில் இருக்குது. மேக்கப் ஐட்டம் எல்லாம் இருக்குது, பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அப்போன்னு பார்த்து சும்மா ரூம்குள்ளே வந்துடுறாரு. வேகமாக இவங்க போய் கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு கழட்டி போயிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. அப்படியே வெளியில் அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்கும்போது சும்மா வளர்க்குற டாகு கத்துது. என்ன சவுண்டுன்னு சும்மா பார்க்க நம்ம டோம்ஜோவை பார்த்து சும்மா ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே வெளியில் பேசிட்டு இருக்கிறாங்க. நீ தானே நான் வீட்டுக்கு வரும்போது இங்கே என் வீட்டுன்னு சொல்லிட்டு ஓடனியே, இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்த? டோம்ஜோவும் அவர் சொன்னது எதுவும் கேட்காம மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. காலில் பார்த்தா நெல் பாலிஷ் போட்டிருக்குறாங்க. பையன் காலில் நெல் பாலிஷ் போட்டிருக்காங்களான்னு கேட்க ஓடி போய் செருப்பு போடுறாங்க. அந்த செருப்பை பார்த்தா கூட பிங்க் கலரில் இருக்குது. ஒரு பையனுக்கு பிங்க் கலரை பிடிக்காது. வாயை மூடுன்னு சும்மா சொல்ல டோம்ஜோ அப்படியே கடுப்பாறாங்க. யாரை பார்த்து வாயை மூடுன்றீங்க? என் ரேடியோவை இங்கே வச்சுட்டு போயிட்டு அது எடுக்க தான் வந்தேன். நீங்கள் ஒரு பைத்தியம் நாய் பேயின்னு திட்டுறாங்க. நம்ம சும்மாவோ மிரண்டு போகிறாங்க. என்ன இந்த பொண்ணு அப்படி அவ்வளோ கிளிக்கிறாங்கன்னு அப்படியே வெளியில் போய் வைக்க டோம்ஜோவும் ரொம்ப கடுப்பாறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ரேடியோ கிடைக்கல. வீட்டுக்குள்ளே சும்மா கேலண்டரில் ஒரு டேட்டை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அந்த டேட்டில் தான் ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஏன்னா சும்மா ஒரு டிரான்சாக்ஷன் திருநங்கை. ஏன்னா திருநங்கைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க இன்னொரு பிறவி எடுத்த மாதிரி. அந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் அவங்க அவ்வளோ ஜாலியானாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் செலவாகுமா, அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் அவங்க ஹோம்ஒர்க் க்ரீம் எல்லாம் செஞ்சு விற்றுன்னு இருக்கு. ஸோ அதனால் வீட்டில் லேபு மாதிரி வச்சுருக்குறாங்க. சடனாக பார்த்தா ஒரு சத்தம். நம்ம சும்மாவுக்கு டோம்ஜோ வராங்க. சுமோ பயந்து போயிடுறாங்க. நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுமோவுக்கு ஷார்ட்கட் இருக்கிறது தெரியாது. அதுக்கு ஹலோ மிஸ்டர், நீங்கள் என்ன பைத்தியமா? அதுக்கு நம்ம சுமோ என்ன வீட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பேசி நிற்கிறேன்னு. ஏன்னா இந்த ஃபோட்டோவை பார்க்க எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு காட்ட சும்மாவும் லேடிஸ் கெட்டப்பில் அந்த ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சும்மாவும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கல்லேன்னு அந்த ஃபோட்டோவை பிடுங்கிக்கிறாரு. ஒழுங்கா வெளியில் போன்னு சொல்ல எனக்கு என் ரேடியோ வேணும்னு தேடின்னு இருக்கிறாங்க. அங்கே செஞ்சு வச்ச க்ரீம் எல்லாம் கீழே ஊற்றுறாங்க. எம்மா எதையும் ஒடிச்சுதாத, உனக்கு என்ன அந்த ரேடியோ தானே வேணும், இரு போய் எடுத்துன்னு வரேன்னு சொல்லி சும்மா போய் அந்த ரேடியோ எடுத்துன்னு டோம்ஜோ கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பார்த்து எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. அப்போனா இந்த வீடு எனக்கு பாதி சொந்தம் தானே, என்ன இந்த வீடு உனக்கு பாதி சொந்தமா? ஆமாம், எல்லாத்துக்கும் ரகசியம் வேலை இருக்கணும் தான். விஷயத்தை நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னா நான் இந்த வீட்டுக்கு அப்பப்போ போவேன், உங்களுக்கு ஓகே தானே? நம்ம சும்மாவும் காண்டாயி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டக்குன்னு அந்த ரேடியோவும் பிடிங்கிறாரு. இந்த ரேடியோவும் உங்ககிட்ட குத்துட்டு உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க எனக்கு விருப்பம் இல்லை. நீ என் வீட்டுக்கு எப்போ வேணா போகலாம். உன் ரேடியோ என்கிட்ட தான் இருக்கும். பாட்டு கேட்கணுன்னா என் வீட்டுக்கு கேளு
அதோட இந்த விஷயத்த நீ வெளியில் யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா ரேடியோ எடுத்துகிட்டு ஒரேடியாக நான் வெளியே ஊருக்கு போயிடுவேன். நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நம்ம டோம்ஜோ வந்து சோகமாயிடுறாங்க. ஏன்னா டோம்ஜோக்கு அம்மா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அதை பார்க்குறாங்க. ஸோ டோம்ஜோக்கு இருக்கிற ஞாபகங்கள்லாம் என்னென்னா சின்ன வயசில் அவங்க அம்மா கூட இருக்கிறது தான். ஸோ அந்த ஞாபகம் எல்லாம் நினச்சிக்கிட்டு டோம்ஜோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் நம்ம டோம்ஜோவுக்கு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. அதில் டோம்ஜோவோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து டிராயிங் வரைஞ்சின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து டோம்ஜோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருக்கிறது ஒரே தாத்தா, அந்த தாத்தா கூட குடிச்சிட்டு போதையில் சுற்றின்னு இருக்கிறாரு. டோம்ஜோ வீட்டுக்கு போனால் அந்த தாத்தா ரகலை பண்ணின்னு இருக்கிறாரு. 3 மாதம் ஆச்சு உங்கள் அம்மா காசு போடலைன்னு கத்தின்னு இருக்கிறாரு. அப்போ தான் டோம்ஜோக்கு புரியுது. டோம்ஜோக்கு அவங்க அம்மா மாதம் பேங்கில் காசு போடுறாங்க போல இருக்குதுன்னு தாத்தாவோட பேங்க் புக்கை பார்க்குறாங்க. ஸோ நைட் டைமும் ஆகுது. நம்ம சும்மா இருக்கிறாங்களே அவங்க செஞ்ச ஹோம்மேட் ஃப்ளேர்லெஸ் க்ரீம் எல்லாம் அந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதுன்னு ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி அனுப்புகிறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம். அது பார்த்து நம்ம சுப்ரோ குஷி ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு க்ரீம் விற்று தான் இவங்களுக்கு காசு வருது. ஒவ்வொரு க்ரீமாக விற்க தான் இவங்களுக்கு காசு கிடைக்குது. அந்த காசு சேர்த்து வச்சு தாத்தாவோட பேங்க்கோ இவங்களோட பேங்க்கோ ஒரே பேங்க் தான். உடனே அவங்க ஆப்ரேஷன் பண்ண இன்னும் கொஞ்சம் காசு தான் இருக்குது, சேர்த்து வச்சா நம்ம பொண்ணை மாறிடுவோம்னு குஷி ஆகுறாங்க. உடனே ஒரு சவுண்டு, இவங்க எலியோ பூனையோ வந்துடுச்சுன்னு துரத்துறதுக்காக கரண்டிலாம் கையில் எடுத்துட்டு மெதுவாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்தது நம்ம டோம்ஜோ தான். சும்மா வந்து அதை பார்த்து கத்தி மைக்கவே போட்டுடுறாங்க. அடி பாவி, இப்படி தான் நீ வரிய வீட்டுக்குள்ளே, அதை விடுங்க, நீங்கள் எனக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தாத்தாவோட பாஸ்புக் எடுத்து வைக்கிறாங்க. எங்கள் அம்மா இதில் தான் காசு போடுறாங்களாம், இதை வச்சு எங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. சும்மாவும் சரி ஓகேன்னு சொல்கிறாரு. நிறைய வேலை இருக்கிறதுனால அதை பார்க்காம வெளியில் வந்து பூ பறிக்க வராங்க. அப்போ நம்ம டோம்ஜோ வந்து ஏன்னா எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்க, நான் கொஞ்சம் வேலையே இருந்தேன், சரி இப்போ கண்டுபிடிக்கலாமே, இப்போது நான் வேலை தான் இருக்கேன், இப்போ நான் ஃப்ளவர் பறிக்கணும், ஃப்ளவர்ஸ் ஏற்றதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் அம்மாவை கண்டுபிடிப்பீங்களா? கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். அப்போ நான் வரட்டுமா? இல்லை நான் தனியாக தான் போகணுன்னு சொல்லி போக அந்த அம்மா சும்மா இல்லாமல் சும்மா பின்னாடியே வராங்க. யார் அதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. சும்மா அந்த அம்மா சும்மா பூ நடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. சும்மாவும் இவளை கண்டுக்க வேணான்னு பூ படிக்கிற வேலையாக பார்க்குறாங்க. லேடிஸ் நடக்கிற மாதிரி அவர் நடக்கிறாரா, பின்னாடி டோம்ஜோவும் சிரிச்சுன்னே வராங்க. என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம டோம்ஜோ வந்து நான் உங்களுக்கு இந்த பூ கொடுக்க வந்தேன்னு கொடுக்க நம்ம சும்மாவுக்கு ஒரே சந்தோஷமாக, சரி நம்ம 2 பேரும் ப்ராப்பராக இன்ட்ரோ ஆயிடலான்னு நம்ம டோம்ஜோ வந்து சரி என் பேர் டோம்ஜோ, அதுக்கு அவங்க என் பேர் சும்மோ, நான் கூடிய சீக்கிரமாக சும்ஹி ஆகிடுவேன். சும்ஹோன்ற பேரை விட இந்த சும்ஹின்னு பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த சும்மோ சந்தோஷமாயிடுறாங்க. சும்மா வந்து அப்படியே போய் உட்காந்து லேடிஸ் மாதிரி பார்க்குறாங்களா, அதுக்கு பின்னாடி டோம்ஜோ வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு ஹைட்டான பாறைக்கு நடுவில் ஃப்ளவர்ஸ் இருக்கு. டோம்ஜோ நீ இந்த ஊரில் தான் இருக்கிற, அந்த பூவை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்க, டோம்ஜோவும் எனக்கு நல்லாவே தெரியுமே, அது ஒரு மெடிசன், அது போட்டால் உடனே காயம் சரியாயிடும்னு சொல்ல, ஓ அப்படியா, அது எனக்கு வேணும்னு பறிக்க போகிறாங்க. டோம்ஜோ ஓடி போய் நில்லுங்க, நான் ஏனால கீழே விழுந்து அடிபட்டுரும், அது ரொம்ப ஆபத்து, இது வரைக்கும் அந்த பாறையில் ஏறி யாருமே பூ எடுத்தது சும்மா பொண்ணு மாதிரி தானே, இப்படியே பயம் சொல்லி எனக்கு தடுத்துடுன்னு சொல்லி அப்படியே திட்டுறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சும்மா ரேடியோ ஆன் பண்ணுறாங்க. ஆமாம் டோம்ஜோ, மற்ற பசங்கள்லாம் இந்த ரேடியோவை கேட்குறதே இல்லை, நீ மட்டும் எதுக்கு கேட்குற? இது பாட்டு பாடும், கதை சொல்லும், இதை கேட்டா எனக்கு எங்கள் அம்மா வந்து கதை சொல்லி பாட்டு பாடுற மாதிரியே இருக்கும். இந்த ரேடியோவும் எங்கள் அம்மா மாதிரி தான். அப்போ தான் சும்மாவுக்கு புரிய வருது அம்மா இல்லாமல் நம்ம டோம்ஜோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அதுக்கப்புறமா அவங்க பறிச்சிட்டு வந்த பூவெல்லாம் க்ரீமாக பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம டோம்ஜோவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம டோம்ஜோவோட கிளாஸ் டீச்சர் உங்கள் அம்மா யாராவது கிளாஸை டெக்கரேட் பண்ணுவாங்களான்னு கேட்க, அப்போது அந்த வில்லேஜோட சீஃபோட பொண்ணு இருக்கிறாங்களே அவங்க கை தூக்குறாங்க. எங்கள் அம்மா காஸ்ட்லியான பூ கேன்
எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு டீச்சர் இல்லை காசு செலவு பண்ணாமல் ட்ராயிங்கு டிசைன் எல்லாம் போட்டு யாரோட அம்மாவாவது டிசைன் பண்ணுவாங்களான்னு கேட்க கிளாஸ் டீச்சரு. கிளாஸ் முடிச்சு எல்லாரும் வெளியில் வராங்க. அப்போ அந்த சீஃபோட பொண்ணு இருக்கிறாங்களே டோம்ஜா கிட்ட, டோம்ஜா நீ என்னமோ சொன்ன அன்னைக்கு உங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னு. உங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி நம்ம கிளாஸ் ரூமில் டெக்கரேஷன் பண்ண சொல்லு. டோம்ஜாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அம்மா இருக்கிறாங்கல்ல, ஆனால் அம்மா எங்கே இருக்கிறாங்க தெரியாது. அதுக்கு நம்ம டோம்ஜா வந்து திருன்னு மொழிக்கிறாங்க. அதுக்கு சீஃபோட பொண்ணு உங்கள் அம்மாவை சொல்லி டெக்கரேஷன் பண்ண சொல்லு, அப்போ தான் நாங்கள் நம்புவோம். இல்லைனா உன் பேர் பாப்பியை விட உன் பேர் மாறிடும், போய் பொழுவின்னு. அப்புறம் ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம டோம்ஜா என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது. அவங்க வீட்டெல்லாம் அவங்க நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் பண்ணால் நம்ம டீச்சர்கிட்ட போய் சொல்லிக்கலாம். அதோட $10 வச்சுருந்தாங்களே, அந்த ரேடியோ ரெடி பண்ண வச்சுருந்தாங்களே காசு, அதை எடுத்துகிட்டு சுமுவோ கிட்ட கொடுக்க போகிறாங்க. பார்த்தா வீட்டில் சுமுவோ இல்லை, டேபிள் மேலே அதே பேங்க் பாஸ்புக் இருக்குது. அதே பேங்க்கில் தானே தாத்தாவோட பாஸ்புக்கும் இருக்குது. அதனால் அவங்க தாத்தா பாஸ்புக்குன்னு நினச்சி அதை எடுக்கிறாங்க. அந்த பாஸ்புக்கை திறந்து பார்த்தா அதுலேருந்து கீழே நிறைய பணம் விழுது. அந்த டைம் பார்த்து சும்மா கதவு திறந்து வந்துட்டியா, கையில் இவரோட பாஸ்புக்கு கீழே நிறைய பணத்தை பார்த்துட்டு டோம்ஜோ நீ என்ன பண்ணுற? இல்லை நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என் பாஸ்புக்கு பணத்தை எல்லாம் எடுக்க பார்க்குறியா நீ? உன்னை நான் எவ்வளோ நம்பி உள்ளே விட்டேன். ஐயோ நான் அதுக்காக வரல, நான் என்னோட பாஸ்புக்குன்னு நினச்சி தான் இதை திறந்தேன். பார்த்தா இது உங்களோட பாஸ்புக். அதெல்லாம் கண்டுக்காம சும்மா வந்து பாஸ்புக்கு பணத்தெல்லாம் எடுத்துன்னு இருக்கிறாரு. டோம்ஜோ கையில் இருக்கிற $10 அவங்க பண்ணணும்னு நினச்சி பிடுங்கிக்கிறாங்க. அதுக்கு டோம்ஜோ நான் இதுக்காக வரல, என் கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்ணிங்களா நீங்கள்? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பசங்களோட அம்மா டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த தடவை நீங்கள் எனக்கு டெக்கரேட் பண்ணி தரீங்களா ப்ளீஸ்ன்னு கேட்க, இங்கே பாரு என்னால் எல்லாம் முடியாது, பாவம் சின்ன பிள்ளைன்னு உள்ளே விட்டதுக்கு திருடி வெளியில் போன்னு சொல்ல டோம்ஜோவும் சோகமாகறாங்க. நீங்களும் எல்லாரும் மாதிரி தானே என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்களேன்னு டோம்ஜோ வந்து சோகமாக வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் தான் சுமுவை பார்க்குறாங்க. 2 பாஸ்புக் இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. டோம்ஜோ அவளோட பாஸ்புக் நினச்சி தான் திறந்துருக்கா. அப்போ தான் பணம் விழுந்துருக்குதுன்னு எங்களுக்கு அப்போ தான் புரிய வருது. இதோட செகண்ட் பார்ட் பார்க்கணுன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேனலில் வந்துடும். கரெக்டாக 2 மணிக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.